திருச்சிற்றம்பலம். குருவர்களாலும் திருவர்களாலும் மணிவாசகப் பெருந்தகை அருளிச் செய்த கருவாசம் போக்கும் திருவாசகம் 8ஆம் திருமுறை தொடர் சிந்தனையாக வரலாற்று முறையில் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று திருச்சதகம் நமக்கு வரலாற்று முறையில் 7வது திருப்பதிகமாக அமைந்துள்ளது. முதல் திருப்பதிகமாக போற்றி திருவள், 2வது திருப்பதிகமாக சென்னிப்பத்து, 3வது திருப்பதிகமாக அதிசயப்பத்து, 4வது திருப்பதிகமாக அற்புதப்பத்து, 5வது திருப்பதிகமாக திருப்பள்ளி எழுச்சி, 6வது திருப்பதிகமாக உயிர் உன்னிப்பத்து, 7வது திருப்பதிகமாக திருச்சதகம். அந்த வகையில் நாம் சதகம்னா சதம் 100 பாடல், 100 பாடல் 10 தலைப்பில் அமைந்துள்ளது. அந்தாதி தொடையாக அமைந்துள்ளது. அந்தாதி என்றால் அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் தொடக்கம். எந்த தொடரில் முடியுதோ அதே தொடரில் ஆரம்பிக்கும், அதுதான் அந்தாதி. அந்தாதியை நமக்கு முதலாக அறிமுகம் செய்தவர் காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி. அதன் பிறகு நம்ம மணிவாசக பெருந்தகை நமக்கு அந்தாதி தொடையிலே 100 பாடல், அதற்கு பின்னும் பல பாடல்கள் இருக்குது. கோயில் மூத்த திருப்பதிகம், அது போன்ற பதிகங்கள் இருக்குது. அதன் பிறகு அபிராமி அந்தாதியெல்லாம் பிற்காலத்தில் 16ஆம் நூற்றாண்டு அந்த வகையில் பாடப்பட்டது. அந்த வகையில் நமக்கு அந்தாதி திருச்சதகம். சதம் அப்படின்னா வடமொழி சொல், 100ன்னு அதுக்கு பொருள்படும். பக்தி வைராக்கிய விசித்திரம். இந்த சதகம் சொல்கிறது 96 வகை பிரபந்தங்களில் ஒன்றாகும். பக்தி கூட்டல் வைராக்கியம் கூட்டல் விசித்திரம் என்னும் 3 வடமொழி சொற்களை கொண்ட கூட்டுத்தொடர் பக்தி வைராக்கிய விசித்திரம். பக்தி என்பது சிவபெருமானிடத்து மக்கள் வைக்கும் பேரன்பை குறிக்கும். வைராக்கியம் என்பது நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் பற்றின்மையால் ஏற்படும் வெறுப்பை குறிக்கும். விசித்திரம் என்பது மக்கள் சிவபெருமானிடத்து கொள்ளும் அன்பு காரணமாக அவர்களிடம் விளங்குகின்ற பலவகை அருட்குணங்களை உணர்த்தும். ஆகவே பக்தி வைராக்கிய விசித்திரம் என்னும் சொற்றொடருக்கு பக்குவப்பட்ட அடியார்களால் சிவபெருமானிடத்து வைக்கப்பட்டுள்ள மெய்யன்பு காரணமாக அவர்களுக்கு உலக இன்பங்களில் உண்டாகும் வெறுப்பு பற்றி அவ்வடியவர்களிடம் விளங்குகின்ற பலவகையான அருட்குணங்கள் என்பது பொருளாகும். அருள் குணத்தை அருள் அனுபவம் என்றும் கூறுவர். இந்த அருட்குணங்கள் மெய்யுணர்தல் முதல் ஆனந்தாதீதம் ஈராக 10 வகைகளில் திருச்சதகம் என்னும் தலைப்பின் கீழ் கூறப்பட்டுள்ளது. முதலாவது அருட்குணமாகிய மெய்யுணர்தல். மெய்யுணர்தல் என்னும் தமிழ் சொற்றொடர் மெய்யை உணர்தல் என விரியும். மெய் என்பது மெய்ப்பொருள்களாகிய இறை, உயிர், தலை என்னும் முப்பொருள்களுள் இறைவன் ஒருவனே பற்றலாவதோர் பற்றிலா பரம்பொருளாகலின் அப்பரம்பொருளாகிய சிவபெருமானை குறிக்கும். உணர்தல் என்பது அழுந்தி அறிதல் ஆகிய உயிரின் பேரின்ப அனுபவத்தை குறிக்கும். இன்னும் பசுகரணங்கள் எல்லாம் பதிகரணமாக மாறப்பெற்ற ஒருவரது உள்ளத்தின்கண் சிவப்பரம்பொருளை அழுந்தி அறியும் பேரின்ப அனுபவத்தன்மையை உணர்த்தும். சீவன் முத்தர் நிலையை அடைந்த அடியார்களுக்கு ஒரே வழி பிரார்த்துவ வினையாகிய மலவாசனை தாக்கும் பொழுது மெய்யுணர்விலிருந்து நழுவாமல் நிலை பெறுவதற்கு வேண்டப்படும் வழிகளை பெருந்தகை இந்த தலைப்பின் கீழ் வரும் பாடல்களில் கூறி அருளியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கூறும் அறிவுரைகளை தம்மேல் ஏற்றி அடிகள் அருளியிருப்பது அவர்களது பெருந்தன்மையை காட்டுகின்றது. அதாவது மணிவாசக பெருந்தகை நம்மளுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளை அவர் தலைமேல் ஏற்றி அவர் அந்த நிலையில் இருப்பதாக சொல்கின்றார். அது அவருடைய பெருந்தன்மை. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைன்னு நம்ம எடுத்துக்கணும், அவருக்கு நடந்ததுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. வீடு பெற்றில் அவாவுடைய நம்போன்றோருக்கு இந்த பாடல்களில் உள்ள வாசகங்கள் அறிவுறுத்தும் அருளுரையாக அமைந்துள்ளது. இந்த பாடல்களில் உள்ள அறிவுறுத்தல்லாம் நமக்காக தான்.
திருச்சதகத்தில் முதல் பாட்டில் மெய்தான் அரும்பி எனத் தொடங்கி 100வது பாடலில் மெய்யர் மெய்யனே என்று நிறைவு செய்து அருளியுள்ளார். இந்த பாடல்கள் அந்தாதி முறையில் அமைத்து அருளியுள்ளார் மணிவாசக பெருந்தகை. திருச்சதகம் மெய் உணர்தல். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேனுடையா என்னை கண்டு கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகெடினும் நல்லேனினதடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாதெங்கள் உத்தமனே உத்தமனத்தன் உடையானடியே நினைந்துருகி மத்தமனத்தொடு மாழிவன் என்ன மன நினைவில் ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்தவரும் தத்தமனத்தன பேசய ஞான்றுகொள் சாவதுவே சாவமுன்னால் தக்கண் வேள்வி தகர்ந்தின்று நஞ்சமஞ்சி ஆவ என்ற விதாயிடும் நம்மவரவரே மூவரென்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்தென்ன பாவம் திரிதவரே தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாதிரைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கன்பருளாம் சிவமே பெருந்திரு எய்திற்றிலேனின் திருவடிக்காம் பவமே அருளு கண்டாயடியேற்கு என் பரம்பரனே பறந்து பல்லாய் மலர் இட்டு முட்டாதடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருளம் கறந்து நிலா கல்வனே நிந்தன் வார்கலர் அன்பெனக்கும் நிரந்தரமாயருளாய் நின்ன ஏத்த முழுவதுமே முழுவதும் படைத்தவனை முடி சாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பாள் எம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோளொடு துன்மத்தம் மேல் கொண்டு உளிதருமே உளிதரு காலும் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இளிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் உளிதரு காலத்த உன்னடியேன் செய்த வல்வினையை களிதரு காலமுமாயவை காத்தெம்மை காப்பவனே
பவன் எம்பிரான் பணி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நானடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே புகவே தகினுன கண்பருள் யான் என் பொல்லாமணியே தகவே எனை உனக்காட்கொண்ட தன்மைய புன்மையரே மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணாமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. சிற்றம்பலம்.